அல்லேலூயா. இந்த நாளிலேயும் நம்ம மத்தியிலே இலங்கையிலிருந்து பாஸ்டர் சில்வஸ்டர் அவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் அவர்கள் அங்கே சிமிர்னா சபையினுடைய மூத்த போதகராக, தலைமை போதகராக இப்பொழுது அவர்கள் இருந்து, அங்கே பல சபைகள் இருக்கிறது சிமிர்னா சபை இலங்கையிலே. அதிலே அவர்கள் முக்கியமான பொறுப்பிலேயும் பல ஊழியர்களுக்கு வழிகாட்டியாகவும் பல ஊழியர்களை வழி நடத்துகிற ஆலோசனை கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். 3-4 முறை நான் அவங்களுடைய கன்வென்ஷனுக்கு பிரசங்கிக்க போயிருக்கிறேன். அவர்கள் நம்ம மத்தியில் இன்றைக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. சந்தோஷத்துக்குரிய காரியம். இந்த நாளிலே நான் பாஸ்டர் சொன்ன என்னுடைய காரியங்கள் எப்படி விளங்குதுன்னு ஒரே ஆவின்னு நினைக்கிறேன். அதுதான், நான் ஒரு நாள் யாரையும் ஒத்து பார்த்தது கிடையாது. விளங்குதா? என்னுடைய தமிழ் கம்பேர் பண்ணதே கிடையாது. நான் ஒரு நாள் ஒத்து பார்த்தது கிடையாது. அதே மாதிரி நம்முடைய சபைகள்லையுமே அநேகம் இருக்கிற ஒரு நாளும் நான் தான் எனக்கு கிடைச்சது, எனக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேலே வராது. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கிறார். ஒரு 2005-2006 போல் நான் கொஞ்சம் ஊழியத்தை கொஞ்சம் டயர்ட் ஆகினா அப்போ நான் ஜெர்மனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். நம்முடைய சர்ச்சில் ஊழியம் செய்துட்டு ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் வச்சுட்டு போனார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு, நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, ஒரு 2 வீக்ஸ் போல் போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சிங்கிள் நண்பர் ஒருத்தருக்கு, நாங்கள் 2 பேரும் காலேஜில் படித்தோம், பிடிஹெச் செய்தோம், லெக்சரராக இருந்தோம். அங்கே போன உடனே அவர் சொன்னார், மினிசுந்தக்கு வெடக்கர்னு அறியாமாறுனார். ஒருத்தருக்கும் விளங்கியிருக்காது நான் பேசுனது. இப்போ மின்சுந்தக்கு வெடுக்கிறனுக்கு அறியாமல் மனுஷனோடு வேலை செய்வது கஷ்டம் அப்படின்னார். மனுஷர்களோடு இரும்பு பலகை சிமெண்ட்டில் அது நம்ம சொன்ன மாதிரி கேட்கும், அந்த மனுஷன் கேட்க மாட்டாங்க. அதான் சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. பிறகு இன்னொருத்தர் எங்கள் இப்போ ஒரு கனடாவில் இருக்கிறார், நல்ல ஒரு லீடர், பென்மாணிக்கம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கு, நல்ல ஒரு ரிப்யூட்டடான மேன். அவர் சொன்னார், நான் சொன்னேன் எனக்கு இப்படி. அவர் சொன்னார், அவர் என்னுடைய ஊழியங்களை அவர் காட்டினார். நீ இப்படி செஞ்சிருக்கிற, தேவன் என்ன பாவிக்கிறார். அது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்துச்சு. சரிதானே? பிறகு ஜனங்கள் அன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, இந்த நல்லா செய்தாலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பொல்லாத செஞ்சாலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்குது பாருங்கள். இந்த கதை நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை யூடியூப் அதெல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கதை இந்த கதை கழுதையை பற்றி ஒரு கழுதை, ஒரு வயசு போன கழுதை ஒன்று கேட்டிருக்கீங்களே என்னமே தெரியாது. குழியில் விழுந்துச்சுண்டா கழுதைக்கிட்ட நாங்கள் ரொம்ப வேலை வாங்கலாம் தானே, பொதி சுமைக்க வைக்கலாம், இது துணி கட்டி போகலாம். ஆனால் அது குழி விழுந்த உடனே அந்த கழுதைக்கு சொந்தக்காரர் இந்த கிராமத்தில் போயிட்டு கேட்டாராம், நான் இந்த கழுதையை தூக்கி எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி அதோட பலன் முடிஞ்சிட்டு, சரிங்களா? ஆனாலும் நான் என்ன செய்ய, நான் பார்க்குறீங்கன்னு இருக்கிற குப்பை கூலமெல்லாம் போட்டு அதை அப்படியே மூடி புதைச்சிடுவான்னு கேட்டாங்க. அப்போ கிராமத்தாக்கள் பரவாயில்ல, கழுதைக்கு தான் வயசு போச்சு, அந்த கழுதையை மீட்டெடுக்கிறது எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியே குப்பையெல்லாம் போட்டு அப்படியே புதைச்சிருங்க. அப்போ இந்த கழுதை இப்படி தான் இருக்குது குழிக்குள்ளே. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சொந்தக்காரர் ஒரு குப்பையை கொண்டா போட்டிருக்காரு. கழுதை அப்படிச்சுதான், கழுதை என்ன செஞ்சுருக்கு, குப்பை விழுந்துன்னு இப்படி செஞ்சுருக்கு. அப்போ இந்த குப்பை கீழே விழுந்துருச்சு. பிறகு இன்னொருத்தரம் குப்பையை கொண்டா போட்டிருக்கு. அப்போ கழுதை இப்படி செஞ்சுருக்குது. அப்போ குப்பை கீழே விழுந்துருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குப்பையை போட கழுதை இப்படி செய்ய என்ன நினச்சிங்கன்னா குப்பை கீழே விழுந்துருச்சு குழியில். இந்த குப்பை மேலே நின்று கழுதை மேலே வந்துருச்சு. குப்பையை மிச்சு மேலே வந்துருச்சு. என்ன கதைன்னா, ஜனங்கள் பேசுவாங்க, அதை நம்ம சுமந்து அலைஞ்சோம்னா போகையில்லாது பாருங்க, முன்னேறி போகையில ஜனங்கள் கண்ட மாதிரி பேசுவாங்க. அதை நாங்கள் சுமந்து தெரிஞ்சோம்னா ஒரு நாள் அதை நம்ம உதறி விட்டுட்டு முன்னுக்கு போகணும் பாருங்க. அதான் கிறிஸ்தஜி, சரிங்களா? அந்த கழுதையோட கதையில் அதான் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நான் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு பேசுறீங்கன்னு சொன்னால் நேகமாயால் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் சொன்னேன், எப்படி அவருக்கு அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், அவருடைய கரம் ஆண்டவர் மேலே கிருபையாக இருந்தது. பாஸ்டர் அலங்கத்தை கட்டினது, அவர் நேகமாயோட காரியம், செருபாபேல காரியம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். ஆனாலும் தேவன் ஏதோ இதில் செய்தோன்னு வச்சிருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் திருப்பிக்கொள்ளும் 1வது அதிகாரத்தில் இப்போ நேகமாயா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ தேவனோட பேசுகிறார் பாரு. தேவனோட 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் 1:3 எஸ் ரைட் என்ன சொல்கிறாங்க, எருசலேமில் ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க, அதோட வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது.
அந்த இந்த மதிலானது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னோன்னே இவருக்கு சரியான கவலை. ஜனங்களை நினைத்தும் ஜனங்களோட பாதுகாவலை நினைத்தும் இவருக்கு கவலை. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது வேறு எங்கேயும் போகலை, அவர் வேறு யாரிடமே முறையிடலை. சரிங்களா? அவர் போயிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கர்த்தர் இடத்துக்கு போகிறார். கட்டளைகளையும் நியாயங்களையும் கைகொள்ளாதே போகணும். இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், இவர் யோசிக்கிறார், ஏன் எங்களுக்கு இது நடந்துச்சு. சில வேளையில் இப்போ நாங்கள் அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால், அங்கே நடக்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ அண்மையில், அதாவது இந்த எங்களில் 83க்கு பிறகு 83, 84, 85 அந்த நாட்களில் 2009 வரைக்கும் யுத்தம் நடந்துச்சு. அப்போ யுத்த காலத்தை என்ன செஞ்சு ஜஃப்னாவில் இருக்கேன், ட்ரிங்கோவில் இருக்க, பெடிக்கில் உள்ளவங்கெல்லாம் அவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டான். வெளிநாடு போயிட்டு அங்கே போயிட்டு ரசிக்கப்பட்டு அங்கே வந்து என்ன செய்வாங்க கேட்டால், இலங்கையில் கூட்டம் வைக்க வருவார்கள், பாஸ்டர்ஸ் மீட்டிங் வருவாங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரு கேள்வி, இந்த பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா, ட்ராவலிங் கொடுப்பாங்களா, இதுதான் கேட்பாங்க. அங்கே வரவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை பழக்கிட்டாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து அந்த சர்ச்சிலேருந்து அவங்க கொண்டு வரும்போது பணம் கொண்டு வருவாங்க, ட்ராவலிங் கொடுப்பாங்க, சாப்பாடு. இது ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு, ஒரு பழக்கமாக போயிடுச்சு. கர்த்தர் சார்ந்து இருக்காமல் அவங்க என்னத்துக்குன்னு கேட்டால் இதுக்கு தான் நிற்பாங்க. நான் அப்படிப்பட்ட மீட்டிங்கு நான் போக மாட்டேன். எங்கிட்ட நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், பாஸ்டர் எந்த விதமான கஷ்டத்தும் கிடையாது. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இவருடைய சேமனை கேட்டுறது, அதுக்கு பிறகு அந்த ஐயாவுடைய சேமனை கேட்டு அது அவங்க அப்படி பேசுகிறாங்க, அதுக்கு பதிலாக அவர் வேறு ஒன்று பேசுவார். நமக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி நமக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அது தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 1:19, ஏசாயா 1:19, மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தால் தேசத்தின் கனியை புசிப்பாய். மனம் பொருந்தி, சரிங்களா? அதுதான் நாங்கள் ஆண்டோட வசனம் தான், எங்களுக்கு ஆண்டோட வசனம் தான். ஒரு போன முறை முதல் முறையாக இன்னொருத்தரை நாங்கள் அழைச்சிருந்தோம், பாஸ்டர் வராதுக்கு முதல்ல. அப்போ நம்மளோட மகன் சொன்னால், இல்லை பாஸ்டர் இந்த முறை நாங்கள் டேனியல் தானப்பால் அழைப்போம், அவர் தான் வசனம் பேசுவார். எங்களுக்கு வசனம் தான் அவசியம் பார், வசனத்தால் தான் நாங்கள் கட்டப்படணும். சரிதானே? நம்ம சூனேமே ஸ்திரிக்கிட்ட கேட்குறாங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில், நீ இவ்வளோ சலக்கரன்னு எங்களை விசாரிக்கிறியே, உங்களுக்கு எது நான் பேசணுமா, ராஜா கிட்டே பேசணுமா, ஸ்தானாதிபதிக்கிட்ட பேசணுமா, என் ஜனங்கள் மத்தியிலே சுகமாக இருக்கிறேன். அதான் அவளோட செய்தி பாருங்க. அவள் கர்த்தர் எல்லாம் கொடுத்துருக்கார், என்ன இல்லை பிள்ளை இல்லை அவளுக்கு. ஆனாலும் அதை குறையாக நினைக்கல. என் ஜனங்கள் மத்தியிலே நான் சுகமாக. எங்கிட்ட வாயின் அறிக்கைத்தான் பாரு. நாங்கள் எப்பவும் ஒரு சில நேரங்களில் இல்லை மற்றவங்களுக்கு தான் பார்க்குறது, இது அவங்களுக்கு இது இருக்குது, எனக்கு இது இல்லை. என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு நாளும் அது கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பல நாடுகளுக்கு நான் 15-16 நாடுகளுக்கு போல போயிருக்கேன். முதல் முறையாக கால் வச்ச வெளிநாடு பிரயாணம்னு இங்கே தான் 84வது ஆண்டு February 28 வந்தேன். நான் முதல் முறை ட்ரிவேந்திரத்தில் இறங்கினோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னுடைய ஓவர்சீஸ் பிரயாணம் வந்து இந்தியா தான். அதுக்கு பிறகு பல தேசங்களுக்கு நான் போயிருக்கேன். ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, சகலமும் செய்தார். இந்த காரியத்தை நான் ஏன் எடுத்தேன்னு கேட்டால், இந்த அலங்கத்தை கட்டுகிற காரியம் எங்களுக்கும் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நான் சொல்லுகிறேன், லோக்கல் அத்தாரிட்டியில் அவர் தான் பாஸ் பண்ணி கொடுத்தார். பாஸ் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு பகுதியை கட்டிட்டோம். அந்த டைமில் பாஸ் அங்கே வந்திருந்தாங்க போன மேயில். அதுக்கு பிறகு அதுக்கு முதல்ல என்ன பாஸ் போன ஏப்ரலில் என்ன செய்தோம், ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் ஸ்லப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. முதல் லோடை கொண்டே போட்டோம் அந்த சிமெண்ட்டை. உடனே என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், அவர் அங்கே செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி, ஒரு லீவு நாள் பிறகு இன்னொரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி வந்து பாருங்கள், இவங்க வந்து என்னது பெர்மிஷன் இல்லாமல் செய்கிறாங்க. அவர் வந்து அங்கிறது என்னது வீடியோ பண்ணுறார், வீடியோ பண்ணி அனுப்புகிறார். அவர் தான் அது பாஸ் பண்ணி கொடுத்தவரும். என்ன நடந்துச்சு அவர் நினச்சிருப்பார், நாங்கள் அவங்ககிட்ட போவோம், அவர்கிட்ட போயிட்டு ஐயா பாருங்கள் இப்படி நடந்துருச்சு, நீங்கள் தானே பாஸ் பண்ணி கொடுத்தீங்க, இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவர் நினச்சார். நாங்கள் இது வரைக்கும் போகல. ஆனால் வந்தாங்க, ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் வந்தாங்க. என்ன நடக்குது, நான் சொன்னேன் நீங்கள் பெர்மிஷன் எடுத்து தானே கட்டுறீங்க. டிஓ வந்தார், டெக்னிக்கல் ஆஃபீஸர். அவர் சொன்னார், பாஸ்டர் கரகணியாண்ட நீங்கள் செய்துக்கிட்டு போங்க அப்படின்ட்டார். ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்னென்னு கேட்டேன், நாங்கள் ஜெபித்தோம். அன்றைக்கு ஒரு 3-4 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரே போராட்டம். என்ன தீர்மானித்தோம்னு கேட்டால், சபையாராக எல்லாம் ஜெபித்தோம், எல்லாம் சபையை ஜெபித்தோம். கட்டுவோம், உடைக்க சொன்னால் உடைப்போம், இவ்வளோ தான், 2 தான். கட்டுவோம், உடைக்க சொன்னால் உடைப்போம். அது அவங்களுக்கு ரைட். கட்டி முடிஞ்ச அழகாக இருக்குது சர்ச். அநேகர் வந்து பார்த்தாங்க, ஏன்னா ஃபாரினில் மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஒன்றும் நம்ம செஞ்சது கிடையாது, கர்த்தர் செஞ்சது தான். ஏற்ற நேரத்தில் பணத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாஸ்டருக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம வீட்டில், சரிங்களா? அதுக்கு மேலால் 75க்கு 31 சர்ச் எக்ஸ்டெண்ட் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் போட்டு ஆண்டவர் அழகாக செய்திருக்கேன். எனக்கு பெருமை பாராட்டு, பெருமையாக சொல்கிறதுக்கு
ஒன்றுமே கிடையாது. அழகா ஒரு சில சிந்தனைகள் இருந்த யோசனைகள் இப்படி செய்யணும் என்பதாக நல்ல சுவரில் பல்பெல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு அழகாக செய்திருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவும் ஆண்டவர் செய்து. ஆனால் அந்த அவர் சொன்னதில் நாங்கள் மனமடிவாகி இருந்தோம்னா எங்களுக்கு ஒன்றும் செய்திருக்க முடியாது. அதனால தான் இந்த பகுதியை நான் தெரிந்து கொண்டேன். நாங்கள் காரியங்கள் செய்யும்போது இப்படி நடக்கலாம் பாருங்க. ஆனாலும் முதலாவது நெகேமியா யாரை தேடினார்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஜெபிச்சு சொல்றாரு, 11வது வசனத்தை வாசிப்போம். உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடணும் என்றார். வேற ஒன்றும் பேசல. ஆண்டோடு தான் சொன்னார். முதலாவது அவர் போயிட்டு ஆண்டோடு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒன்றும் பேசலை. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மனுஷன்கிட்ட தான் பேசும். இந்த நெகேமியாவோட அழகு என்னன்னு கேட்டால் அவர் ரொம்ப துக்கித்து யோசித்து அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்ப செய்த எல்லாம் பாவத்தெல்லாம் அவர் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று, ஆண்டவரே நான் அங்கே நான் பானை பாத்திரக்காரனாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வெற்றி தாருங்க அப்படின்னு சொன்னார். எங்ககிட்ட இருந்தது நீங்கள் உங்களோட காசுப்படி ஒரு 18 லட்சம் போல தான் எங்ககிட்ட இருந்துச்சு. உங்களோட காசு இல்லை 18 லட்சம் அவ்வளோ தான் இருந்துருக்கு. செய்ய முடியாது காசு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் கேட்டால் இந்த 18 லட்சத்தை பற்றி என்ன செஞ்சாங்கன்னு நாங்கள் செய்வோம். என்றைக்கு 18 லட்சம் முடியுதோ அதோட நிப்பாட்டிடுவோம். பில்டிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதான் எங்கள்கிட்ட எண்ணம். 18 லட்சத்தோடு ஆரம்பிப்போம். ஆனாலும் தேவன் கடைசி வரைக்கும் கடைசி முடிக்க ஒரு சகலத்தை அந்தந்த நேரத்தில் நாங்கள் நினைக்காத இடத்துலேருந்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதை கட்டி முடிக்கிறதுக்கு தான். சரி தானே? நீங்கள் எல்லாம் பாஸ்டர்மாராக இருக்கிறீங்க, பாஸ்டர் தாங்க அப்படிங்கிற தலைவராக இருக்கிறாரு. கூட்டிகிட்டு வரதா இருந்தால் அவரோட வாங்க, அங்கே தங்கலாம், பிரச்சனை கிடையாது. கூட்டிகிட்டு வரணும் கொண்டு வரதும் அவரை பொறுத்தது தான். சரி தானே? அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன மாதிரி நாங்கள் பேசுகிறது சரி. ஆனால் மழை நாட்டில் தான் இருக்கிறோம். என்னது இந்த ஊட்டி ஊட்டியில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குளிர். ஊட்டி மாதிரி இடம் இருக்குது, நுவரெலியா. அங்கேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்மளோட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஜெர்சிஸ் எல்லாம் ஒன்றும் போடாமல் இருக்கலாம். ஆனால் தேயிலை தோட்டம் ஃபுல்லாக மலைகளும் குன்றுகளும் இருக்கும், அழகாக இருக்கும் அங்கே. ரைட். என்ன செய்தார்னு கேட்டால் இவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ ஜெபிச்ச உடனே இந்த கோரஸ் ராஜா தானே அவர், இந்த ராஜா உள்ளத்தில் பேசுகிறார் பார். ஜெபிச்சுட்டு போடுங்க. இப்போ ராஜா கேட்குறாரு, நீ இப்படி இருக்க மாட்டிய ஒரு நாளும், நீ ஏன் கவலையாக இருக்கிற? இது ஒன்று சரீர சுகமில்லையே, ஏதோ வியாதி என்பதாம். சரி தர், உனக்கு ஏதோ ஒரு வியாதி பிடிச்சிருக்குது. அப்போ என்ன செய்யறேன் கேட்டால் ஒரு தன்னுடைய காரியத்தை சொல்லத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது பாருங்க. தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது சகலத்தையும் மாற்றம் சரியாக நேர்த்தியாக செய்கிறார். ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் பாருங்க. நீங்கள் இந்த சூனேம ஸ்திரியோட அந்த கதையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது அதிகாரத்தில் அவள் என்ன செய்கிறாங்க கேட்டால் அவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்து அவ 7 வருஷத்துக்கு போன அந்த டெவிடன்ஸோட வட்டி முதலுமாக ஆண்டவர் கிடைக்க செய்தார். அப்படி செய்கிறத நம்மளோட ஆண்டவர் பாருங்க. ஏனென்றா இவர் என்ன செய்கிறார், இப்போ போயிட்டு அங்கே எல்லாம் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்? சகலமும் நடந்துருச்சு. சகலமும் நடந்த உடனே இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ ஆண்டோடைய கரம், நான் சுருக்கமாக நான் செய்கிறேன், ஆண்டோடைய கரம் என் மேலே ரொம்ப நன்மையாக இருக்கிறதை அவர் கண்டார். 10வது வசனத்தை வாசிப்போமா? 2:10. ரைட். என்ன நடக்குதுன்னு கேட்டால் இஸ்ரவேலின் துக்கத்தை நலனை விசாரிக்க ஒரு மனுஷன் வந்தான் என்பதை குறித்து அவருக்கு ரொம்ப விஷயமாக இருந்துச்சுன்னு வேதத்தில் வாசிக்கிறேன். பாஸ்டர் கொஞ்சத்துக்கு முதல்ல சொன்னார் தானே, நீ இந்த இடத்துல சேச்சை கட்டினா வீசையை வெட்டிடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவர் வீசைக்கு இந்த எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் என்ன செய்யணுக்கிட்டா நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எங்களோட பலத்தை எப்படி பார்க்குறது? இன்னொரு எதிரியோட போட்டிட்டா தான் எங்களோட பலன் எப்படின்னு தெரியும். இன்னொரு ஓடக்கூடியவர் ஓடினா தான் எனக்கு எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு எங்களுக்கு தெரியும். என்ன செய்யுங்க, பாரம் தூக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஆளோட எங்களுக்கு அந்த நாங்கள் இணைஞ்சு அல்லது ஒரு போட்டி போட்டால் தான் எங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னு கண்டுக்கலாம். தேவன் என்ன செய்யணும் கேட்டால் அவரை பலப்படுத்துகிறார். சரிதானே? இது 8வது வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு அவருடைய கரம். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் அதில் வாசிக்கிறோம். இதெல்லாம் போயிட்டு அந்த இடத்த என்னது இன்ஸ்பெக்ஷன் செய்ய போகிறார், இடத்த பார்க்க போகிறார். பாஸ்டர் டேனியல் இந்த இடத்த பார்க்கும்போது எத்தனை பேருக்கு சொன்னாரோ தெரியாது. ஒரு காரியம் நடந்துருச்சு. நம்மளோட புகவந்தலாங்கிற ஊரில் 30,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பில்டிங் ஒன்று இன்றைக்கி 3 கோடிக்கும் வாங்க இயலாது.
இப்போ 30,000 ரூபாய்க்கு நாங்கள் ஊழியத்தில் 76வது ஆண்டில், நான் 77 தான் அந்த இடத்துக்கு போனேன். 76வது ஆண்டில் பார்த்தாச்சு ஒரு பில்டிங், நல்ல வீடு. பார்த்தோன்னே ஒரு சூப்பரிண்டென்டென்ட் அவர் வாங்கி கொடுக்க ரெடி. அதுக்கடையில் அவரோடு இருந்த இன்னொரு ஊழியக்காரன் போய், நாங்கள் இந்த பில்டிங்கை வாங்க போகிறோம், அதுக்கு 30,000 சொல்லியிருக்கிறாங்க, அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னே. இது கதை லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகணுன்னு அதுக்கு முதல்ல இன்னொருத்தர் போய்ட்டு வாங்கிட்டார். அப்போ இவர் செஞ்ச ஞானமான காரியம் என்னன்னு அவங்க யாருக்கிட்டையும் சொல்லலை. கடைசியில் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா எனக்கு உதவியாக இருக்கிறதையும் ஜனங்கள்கிட்ட சொன்ன பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன்னோட கரங்களை இந்த நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. முதலாவது நாங்கள் பிளான் பண்ணணும் பாருங்கள். ஒரு சிலத்தை சொல்லக்கூடாது. நாங்கள் யோசிச்சு ரைட் இது சரி வருமா சரி வராதான்னு நாங்கள் பிளான் பண்ணணும். இது இந்த மாதிரி சரிங்களா? அப்போ அநேகருக்கு சொல்கிறது என்ன, லீக் ஆகிரும். சரி தானே? எங்களுக்கு ஒரு ஊட்டியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஊட்டியில் சரிங்களா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே காசு விளையாடுது. அதான் பிரச்சனை. அந்த காசு பக்கம் சாயுது. அப்போ அந்த ஒருத்தர் லாயர் சொன்னாரா, உங்ககிட்ட நாங்கள் ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னால் சொல்லி போடுறீங்க, அதுக்குள்ளே அவன் எதிராளி பலனாகிறான் அப்படின்னாங்களாம். சரிங்களா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மளோட எதிராளிக்கு தெரியாதபடி நாங்கள் சரியாக பிளான் பண்ணுறாரு. அவர் போயிட்டு வந்து அந்த மிருகத்தை அன்றி வேறு ஒன்றுமே அவரை காணலன்னு வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், நாங்கள் கொஞ்சம் ரகசியமாக பிளான் பண்ணோம். ஆண்டோட காரியங்கள் சரி தானே? ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம சில சமயத்தில் ஆண்டவர் இது செய்தார் அது செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 75வது ஆண்டில் பைபிள் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் கேண்டியெல்லாம் புத்திஸ்ட் ஸ்ட்ராங் ஏரியா, தெய்யனாவலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில். அங்கே ஒரு ரோடோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன புத்திஸ்ட் ஸ்டாச்சு இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு எவ்ரியோம் கிறிஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரன் கிறிஸ்டேட் இந்த ஓப்பனர் வச்சுருக்கார். சரியா? இது ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சுக்கு முன்னால் இவர் ஓப்பனர் மீட்டிங் வச்சுருக்கார். வச்சோன்னு என்ன நடந்துச்சு, அந்த கிராமத்தில் அவரை கும்மி அனுப்பிவிட்டாங்க. செஞ்சது பெல்லத்தானே? அப்போ யோசிச்சு நாங்கள் செய்யணும் காரியங்கள். ஒரு சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நாங்கள் எங்களுடைய ஞானத்தை பாவிக்காமல் ஒரு சில காரியம் செய்கிறோம். இவர் என்ன செய்தார்னு கேட்டால் யாருக்கும் சொல்லலை. சொல்லாமல் அவர் போகிறார். அதன் பிறகு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க அந்த வேலைக்காக தங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள். ரைட். 16லேருந்து 18. இப்போ அவர் என்ன செய்கிறாருக்கிட்ட, நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ் எங்களுடைய நிலைமை அவர் நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள். இனி நாங்கள் நிந்தைக்குள்ளே இருக்க முடியாது, நாங்கள் வாங்க எழும்பி கட்டுவோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு தான் அவங்க அதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு ஷூரிட்டி அல்லது ஒரு என்ன அவர் ஒரு கேரண்டியாக சொல்கிறாரு. ராஜா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அரசாங்கம். அது மாத்திரமில்லை, தேவனுடைய கரம் என் மேலே இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படின்னா வாங்க எழுந்து கட்டுவோன்னு தங்களோட கரங்களை என்ன செய்தாங்கன்னு கேட்டால் அவர் நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ முதலாவது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தேவனோடு பேசுகிறார். சரிங்களா? ரெண்டாவதாக அந்த அரசாங்கத்து அதிகாரிகளோடு பேசுகிறார். எல்லா சகலமும் நீங்கள் எல்லா அதுக்கு வேண்டிய மரங்கள், உத்திரங்கள், உத்தரவு, பாதுகாப்பு சகலமும் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஏனென்ற முதலாவது அவர் என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்த உடனே அவர் எங்கெங்கிறது எல்லா தடைகளும் நீக்கிடுச்சு. ஒரு தடையும் இல்லை அவருக்கு. சரிங்களா? முதலாவது நாங்கள் என்ன சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு அந்த சேர்மன் பேசினோட நான் கூட யோசித்தேன், ஐயோ கர்த்தருக்கு சரி சொல்லாமல் நம்மளோட இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிட்டோமோ அப்படின்னு யோசித்தேன். முதலாவது தேவனுக்கு சொன்ன உடனே தேவன் மனுஷன்களை ஏற்படுத்தினார் பாருங்க. மனிதர் கண்டு தயவு கட்டளையிட்டார். ஊழியக்காரங்களுக்கு அது அவசியம் பாருங்க. மனிதர் கண்டு தயவு கட்டிடுறது எல்லாம் செஞ்சிட்டார். பாதுகாப்பு, அதுக்கு வேண்டிய பொருட்கள், அவருக்கு பிரயாணம், எல்லாம் பிரயாணத்தில் பாதுகாப்பு சகலம் செய்து கொடுத்துட்டார் ஆண்டவர். அதன் பிறகு அவருடைய காரியங்களை செய்வது அதிக இலகுவாக இருந்தது. ரைட். இப்போ நாங்கள் பார்க்கும்போது மனுஷனோட பேசினார். மனுஷனோட பேசி என்ன சொல்கிறார், நாங்கள் இருக்கிற சிறுமையை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம இனிமேல் இப்படி இருக்க முடியாது, நாங்கள் அலங்கத்தை கட்டணும் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் அந்த வேலைக்காக தங்கள் கரங்களை அர்ப்பணித்தார்கள் வேதத்தில் வாசி. அதன் பிறகு பார்க்க 3வது அதிகாரம் சம்பூர்ணமாக 3வது அதிகாரத்தில்
சம்பூர்ணமாக என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவங்க கட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் 3வது அதிகாரம் பூராவும் அவங்க கட்டுறாங்க. அந்த பில்டிங்ஸ் அந்த அலங்கத்தை கட்டுறாங்க. பிறகு 4வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி நீங்கள் 3வது அதிகாரம் பூராவும் அவரவர்கள் இருந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கட்டுகிறார்கள். 4வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்து கேட்ட பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து கட்டுவார்களோ பலியிடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டு போட்டிருக்கிற மண்மேடுகளுக்கு அவர்கள் என்ன உயிர் கொடுப்பார்களோ, அதுதான் பேச்சு பாருங்க. ஆனால் நம்மளோட தேவன் நம்மளோடு தான் காரியங்களை செய்யலாம். என்னை பிளப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆண்டவர் செய்வார். சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இவர் இப்போ வேலை நடக்குது, எல்லாமே வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு அந்த கதை தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம், எல்லாமே வேலை செய்கிறாங்க. நாங்கள் அப்படித்தான் எங்களை ஒரு சில காரியங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய யோசுவா 3வது அதிகாரத்திலே கிராஸ் பண்ணுறாங்க, எங்கள் யோர்தானை கிராஸ் பண்ணுறாங்க. 6வது அதிகாரத்தில் மிகவும் இலகுவாக யோசுவா 6வது அதிகாரத்தில் யோர்தானை இந்த எரிகோவை மேற்கொள்கிறாங்க. ஆனால் ஆயி பட்டணத்துக்கு போன உடனே அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் 7வது அதிகாரத்தில் அவன் விழுந்து பிறண்டு அழுதுகிட்டு இருக்கான் ஆண்டோட சமூகத்தில். ஏன்னு கேட்டால் அவங்க பாவம் செய்தார்கள். அவர்கள் தேவன் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. அவங்க என்ன சொன்னார் கேட்டால், ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் போங்க, யுத்த சன்னத்தர் யுத்தம் பண்ணக்கூடியங்க எல்லாரும் போயிட்டு உதவி செய்யுங்க. ஆனால் போனது அவர் சொன்னார் எல்லாத்தையும் வருத்தப்பட தேவையில்லை, ஒரு 3000 பேர் போனால் காணும் 36 பேர் வெட்டுண்டார்கள் என்பதாக அவருடைய இருதயம் தண்ணியாக மாறிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கும். பயந்து போனார்கள். தேவன் சொன்னதை நாங்கள் செய்தோம் என்றால் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. தேவன் எங்களுக்கு எதை சொல்கிறாரோ, பாஸ்டர் சொன்னவனமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இதுதான் உன்னுடைய ஊழியம், இதான் நீ செய்யணும். நாங்கள் மற்றவர்களை காப்பி பண்ணுறது என்னுடைய ஜீவியத்தில் அது கிடையாது. சரிங்களா? தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், இதுதான் என்னுடைய ஊழியம்னா இதான் என்னுடைய ஊழியம். நான் பைபிள் ஸ்கூலில் படிப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு வர சொன்னாங்க எனக்கு கேண்டியில். நான் ஒரு 3.5 hours வரணும் நம்முடைய வீட்டிலேருந்து. எனக்கு அவ்வளவா அது சரீரத்துக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது போயிட்டு வரத்துக்குதான். ஆனால் அதில் பார்க்க வீட்டில் அங்கே சபைகளுக்கு படிப்பிக்கிறது எனக்கு இலகுவாக இருந்தது. சரிங்களா? அப்போ தேவன் எனக்கு சபை ஊழியத்தை ஆண்டவர் பாச சொன்னவர் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கொடுத்துருக்கிறார். ரைட். இப்போ 4வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கணும் என்னென்றால் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். இப்போது என்ன வேலை நடந்து வருது பாருங்க. வேலை நடந்து வரும்பொழுது நல்லதானே இந்தாக்கள். இப்போ நம்மளோட சர்ச் ஒன்று இருக்குது. பாஸ்டர் வந்து வெள்ளிக்கொம்பு போயிருக்கீங்க தானே பாஸ்டர், நீர்கொழும்பு பாஸ்டர் கண்ணன். ரைட். ஒரு சர்ச் ஒன்று கட்டியிருக்கிறார். ஒரு இலங்கை காசுக்கு நிலம் வாங்கி ஒரு 6 கோடிக்கு போல் கட்டியிருக்கிறார். நல்ல சர்ச் ஒன்று, இன்னும் முடிவடையில சர்ச். சரிங்களா? அப்போ சர்ச்சுக்கு வராத இடத்துல அவர் அங்கே கட்டி கொண்டிருக்கும் போது இவர் கிறிஸ்டியன் தானே, போக வர இருக்கும்போது கண்டுட்டாங்க ஒரு 2 கிறிஸ்தவர்கள் மத குருக்கள். சரிங்களா? பேர் சொல்லல, மத குருக்கள். அவங்க போய் சொல்லியிருக்காங்க, அந்த கிராம சேவக வில்லேஜ் ஹெட்மன் சொல்லுவாங்க தானே, தமிழுக்கு என்ன சொல்லுவீங்க, இங்கே என்ன சொல்லுவீங்க பாஸ்டர்? நாங்கள் கிராம சேவையாளர் அப்படிமா. கிராமாதி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சர்ச் கட்டுறாங்க, அங்கே அது சர்ச் கட்ட விடக்கூடாது. 2 கிறிஸ்தவ தலைவர்கள். அப்போ இவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. இவர் சொன்னார், நம்மளோட சர்ச்சுக்காரரு பாஸ்டர் கண்ணன் எல்லாம் என்னது நாங்கள் ஆத்தரைஸ்ட் எல்லாம் எங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கு, எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு முடிஞ்ச உடனே இப்போ அங்கே வந்துட்டாங்க. ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு தான் எங்களுக்கு இப்போ அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெர்மிஷன் நடக்குது. மேலே அவங்க இருக்கிறாங்க, கீழே கிளாஸஸ் நடக்குது, அதே மாதிரி சர்ச்சும் நடக்குது. அங்கே இன்னொரு போன கிழமையில் ஒருத்தர் அதே அங்கே முன்னுக்கு போனவர் தான். அவர் போய் சொல்லிக்கார், நீங்கள் போயிட்டு பாருங்கள், அதை இல்லாட்டி பெரிய காரியம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வில்லேஜ் ஹெட்மன் சொன்னார், நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நீங்கள் பேசாமல் இருக்குன்னு. யார் விரோதமாக இருக்கிறது? நம்ம சகோதரர்கள் தான் விரோதமாக இருக்கணும், முன்னேற விடக்கூடாது. எனக்கும் அப்படி நடந்துச்சு, அநேகமாக நடந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒன்றுமே கணக்கெடுக்க நான் அநேகமாக இந்த மற்ற கதைகள் மற்ற இதுகள் நான் ஈடுபடுறது கிடையாது. மற்ற பாஸ்டர்மார் அங்கே என்ன நடக்குது, அங்கே யாரோடு இருக்கிறாங்க எல்லாம் அவங்க தேடி பார்ப்பாங்க. நான் ஒன்று தேடி பார்க்கறது குறைவு. கர்த்தர் நமக்கு வச்சிருக்க ஊழியம் தான் புகவந்தலாவது அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். நாங்கள் அங்கே இருந்து புகவந்தலாவிலிருந்து நோவுட்ங்கிற இடம் 13 கிலோமீட்டர், அங்கேருந்து 28 கிலோமீட்டரில் மஸ்கிலிங்கிற இடம் இருக்குது, மகநெலிங்கிற இடம் இருக்குது ஒரு 16 கிலோமீட்டரில். பிறகு பேட்டிக்குலோவில் சர்ச் இருக்குது, நீர்கொழும்புல சர்ச் இருக்குது. எல்லாம்
நம்மளோட சர்ச்சில் இருந்து சண்டே ஸ்கூல் படித்தவங்க தான், சண்டே ஸ்கூலுக்கு வந்தவங்க தான் எல்லாம் அங்கே செய்கிறாங்க. அவங்கள ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே சர்ச்சில் ட்ரெயின் பண்ணி பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பி, அவங்க பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு என்னோட வந்து இருப்பாங்க கொஞ்ச நாள், ஒரு 2 இயர்ஸ், குறைஞ்சது 2 இயர்ஸ் இருப்பாங்க, கூடினது 2 இயர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அவரை அனுப்பிடுவோம் மற்ற இடங்கள் சர்ச்சுக்கு. அங்கே எல்லாத்துக்கும் சர்ச் இருக்குது, சரிங்களா? அப்போ இது தேவன் செய்து வருகிற ஊழியமாக இருக்குது. தேவன் நம்ம மற்றவங்கள நான் வந்து மற்றவரோட இந்த என்னது ஊழியத்தை பற்றி பொறாமைப்படுறதும் இல்லை, மற்றவங்க ஊழியத்தை பற்றி நான் விமர்சிக்கிறதும் இல்லை. ரைட், பிறகு நாங்கள் வாசிப்போம் அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ரைட், என்ன செய்தாங்கன்னு கேட்டால், அவர்கள் இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக வந்துட்டாங்க தானே, நாங்கள் இரவும் பகலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். வேலை நடக்குது பாருங்க, வேலை நடக்கிற நேரத்தில் அங்கே பிரச்சனை என்னது நடக்குதுங்க, அவங்க விரோதமாக வராங்க காரியங்கள் செய்யத்தக்கதா. ஆனால் அவர்கள் நிமித்தம், அப்படி தான் இருக்குது பைபிளில், என்ன சொல்ல, ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும், அவர்கள் என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறது நல்லது. எந்த நேரம் என்ன நடக்கும், நம்ம அவர்கள் நிமித்தமாக ஜாமக்காரர்களை, நாங்கள் விழித்து ஜெபிக்கிறவர்களை, கண்காணிக்கிறவர்களை நாங்கள் என்ன செய்யணும், நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது அவசியம். சில சமயம் நாங்கள் இந்த தமிழில் சொல்லுவாங்க, இந்த மெத்தனமாக இருந்துடக்கூடாது, ஏனோ தானே இருந்துடக்கூடாது. நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவன் எங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார், நாங்கள் ஒரு அவதானமாக இருக்கிறது, கவனமாக இருப்பது அவசியம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரில் பெலன் குறைந்து போகிறது. வாசிங்க, அடுத்தது வாசிங்க. இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். எங்களுக்கு விரோதம் என்ன செய்யுங்க, இந்த விதமாக நீங்கள் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க, சரிங்களா? என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அதை நாங்கள் கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அப்படி 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம், 13லிருந்து வாசிப்போம். ரைட், 14வது வசனம், நீங்கள் மகத்துவமும் பராக்கிரமமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுகின்ற மகத்துவமான தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். சில வேளையில் எங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது இதெல்லாம் மறந்துடுவோம் பாருங்கள். நாங்கள் என்ன செய்வோம், மனுஷனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் போவோம். நான் ஒரு நாள் 98வது ஆண்டு, 98, 99 நான் எங்களோட ஊரில் இருந்து கேண்டிக்கு போவேன் படித்து கொடுக்க பைஸுகளில். ஒரு பெரிய பைக் ஒன்று இருக்குது. போகிற நேரத்தில் நாவலப்பிட்டிங்கிற இடத்துக்கு போன உடனே ஒருத்தன் சொன்னால், மாத்தியா அண்டைப்பா, மாத்தியா நீங்கள் போகாதீங்க, அங்கே இந்த சிங்கள மிலிட்டன்ஸ் பையங்க எல்லாம் பஸ்ஸெல்லாம் இருக்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் போகாதீங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும்போது அங்கேருந்து ஒரு ஏஓஜி பாஸ்டர் வராரு. அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் கேண்டிக்கு போகலாம்னு. தாராளமாக போகலாம் பாஸ்டர், நான் கேண்டியில் தான் வர்றேன் அப்படின்னாரு. அப்புறம் யார் பேச்சு கேட்டிருக்கணும், அவன் பேச்சு கேட்டிருந்தால் திருப்பி வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த பாஸ்டர் கேட்ட பிரச்சனை, இந்த ஆலோசனை கேட்டதுனால நான் பைபிள் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போ நாங்கள் யார்கிட்ட கேட்குறோம் ஆலோசனை, எங்கே எடுக்கிறோம்? நல்லதாக இருக்கும் ஆலோசனை, இல்லை நீ அது செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அது வந்து என்ன, ஒரு எங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இடத்துல நீங்கள் நம்பி ஜெபம் பண்ணுங்க, அதை நான் பார்த்து எழும்பி வாசிச்சேன்னா சிஸ்டர். ரைட், 15வது வசனத்தை வாசிங்க. ரைட், அவர்கள் என்ன செய்தார்கள், யாரும் வேலையை நிப்பாட்டலை, ஆரம்பித்த வேலையை நிப்பாட்டலை பாருங்க. தடை இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்தாருங்கிட்டா, ஒரு கையில் வானும் மற்ற கையில் தங்கிட்ட ஆயுதத்தினாலும் வேலை செய்தார்கள். நாங்கள் கர்த்தர், அவருக்கு நல்ல நிச்சயம் இருக்குது, ராஜாவுடைய தயவு இருக்குது, கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருக்குதுன்னு அறிஞ்சிருந்தார் அந்த லீடர். அவர் இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவங்க எல்லாம் கடன் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, வட்டி கட்ட, வீடு கூலி கட்டத்தக்கதாக நிலத்தை கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் அடகு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மீட்டு கொள்ளணும். அப்போ அதெல்லாம் என்ன செய்யுங்க, இப்படியாப்பட்ட காரியம் இருக்கும்போது அவங்களுக்கு தான் பயந்து இருப்பாங்க. ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னார் என்றால் நிச்சயம் கட்டாயமாக முடிவுக்கு செய்வார். அதான் அவருடையது. தேவன் சொன்னதை செய்வார். அவர் மனசு நல்ல மனமாற மனுப்புத்திரம்னு போய் சொன்னதை செய்வார். உனக்கு இதை செய்வேன் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆனால் பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாததும் நம்மளை பொறுத்து இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் பொறுத்திருப்போம். யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அது இன்னும் ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் கிரியை செய்கிறாங்க, அது தாமதித்தாலும் அது நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஆமாம்,
தாமதிக்கும், ஆனால் அது நடக்கும். நாங்கள் பாஸ்டர்லாம் எப்பயும் வந்துட்டு போனாங்க, சர்ச் கட்டுவோம்னு இருந்தோம். திடீரென்று ஒரு ஆண்டவர் என்ன அவருடைய நேரம் வந்துச்சு, எல்லாம் முடிச்சோம் பாருங்க. அதுக்கேற்ற பணத்தையும் கொடுத்தார். தாமதித்தாலும் அது நடக்கும். நாங்கள் விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் காரியங்களை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். ரைட். நாங்கள் 5வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். சாப்பிட்டு பிழைக்கும்படி தானியத்தை கடனாக வாங்கியிருக்கோம். அப்போ அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னு கேட்டால் அவனுக்கு அடிமையாக இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம் சிஸ்டர். ரைட். என்ன நடக்குதுன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கதாகவும் நிலங்களை வரி கட்டத்தக்கதாகவும் அடகு வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளையும் குமாரத்துக்கு அவங்க எல்லாம் மீட்டுக்கொள்ளணும். இன்னும் எங்களுக்கு கிடையாது. சரிதானே? அவருடைய ஜீவியமானது என்ன நடக்குதுன்னு கேட்டால் அங்கே இஸ்ரவேலில் இருந்த ஒரு அடிமைத்தனம் போல. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ளத்தக்கதாக தேவன் என்ன செய்தான்னு கேட்டால் ஏற்ற நேரத்தில் அவர் என்ன செய்தார், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய நேகமாயாவை அனுப்புகிறார். சிலவேளை நாங்கள் இருக்கிற இடத்துல இப்படியாப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க. அவங்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதான் தேவன் என்ன செய்திருக்காருங்கிட்ட எங்களை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கார். உன்னுடைய ஜீவன் இதுதான், உன்னுடைய ஊழியம் இதுதான். சில சமயம் மற்றவங்களோட ஊழியம் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் ஒரு வீட்டில் கால் வச்சுக்கண்டா அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு நன்மையாக இருக்கும். நீங்கள் அதை இந்த ஐயா வந்தார், ஜெபிச்சார், ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. அதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கலாம். அப்படின்னு ஊழியம் இருக்கிறதா நாங்கள் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் ஒருத்தர் தைரியப்படுத்துறது, அவர்களை போயிட்டு ஆறுதலாக பேசுறது, இதெல்லாம் ஒரு ஊழியம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட ஆட்களை விடுதலை செய்யத்தக்கதாக தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி என்ன செய்திருக்கார், அவர் அழைத்திருக்கிறார். ரைட். நாங்கள் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். ரைட். என்ன சொல்கிறாங்க, இவங்க யார்கிட்ட வாங்கினாங்க அதெல்லாம் எனக்கு ரிலீஸ் பண்ணிடுங்க, அவங்கள என்ன செய்ய விடுதலை ஆக்குங்க, நாங்கள் இப்படியா செய்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரிலீஸ் ஆகிக்கிறது. ஒரு தலைவனுடைய ஒரு லீடர்ஷிப், அவருடைய ஒரு லீடருடைய ஒரு குவாலிட்டி பாருங்கள். அவர் பேசுகிறார், பேசணும். நாங்கள் ஒரு சில நேரங்களில் நாங்கள் பேசணும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்மளை. ஒரு சில நேரங்களில் நாங்கள் பேசணும், பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசி ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் விடுதலை பண்ணணும். அவங்க பயந்து போயிருப்பாங்க. சில சமயம் நாங்கள் பேசுகிற நேரத்தில் அந்த காரியங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கை கூடும். சரி, ஆகையினால நாங்கள் எங்கே பேசணுமோ அங்கே நாங்கள் பேசணும். ரைட். நாங்கள் இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்ப்போம். அதன் பிறகு 15வது வசனத்தையும் 15வது வசனத்தை வாசிப்போம். இதுக்கு முதல்ல இருந்தவங்க என்ன செய்தாங்க, ஜனங்களை அதிகாரப்படுத்தினாங்க, அவர்களை அடிமைப்படுத்தினார்கள், அவர் கரங்களில் வாங்கினார்கள். நானும் அவர்களுக்கு தேவனுக்கு பயந்தபடினாலே அப்படி சில சகலமும் தேவன் கொடுத்தா இருப்பார். தேவன் ஒரு இடத்துல எங்களை நிறுத்துவார் என்றால், ஒரு இடத்துல வைப்பார் என்றால், அது சகல காரியங்கள் ஆண்டவர் செய்வார். நாங்கள் இருக்கிற நிலம் இப்போ எங்களுடைய காசுக்கு வாங்கும்போது 90ல் வாங்கும்போது 5 லட்சம். 5 லட்சம்னா உங்களோட காசுக்கு ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் போல இருக்கும். இப்போ நினைச்சு பார்க்கல, அவளுக்கு வேலை. ஆண்டவர் என்ன செய்யறார், அவருடைய பிள்ளைகளுக்காக ஏற்றதை ஏற்ற நேரத்தில் சரியான செய்கிறவர். சரி, நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா சரி. ஒரு சில நேரங்கள் நாங்கள் என்ன செய்ய, எங்களுக்கு பொறுமை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறோம், ஓசியா புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 13லேருந்து வாசிக்கிறோம். உன்னை நயம் காட்டி. சில சமயம் எங்களோட வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம். ஓசியா புத்தகத்தில் தான் வாசிக்கிறோம், வனாந்திரம் போல இருக்கலாம். அவர் என்ன செய்கிறார்கிட்ட, உன்னை நயம் காட்டி பச்சைமாய் பேசி. அங்கே பச்சைமாயின்னு சொன்னால் உள்ளுக்கு பேசுறது, இன்சைட் உள்ளால் பேச, பச்சைமாய் பேசுறது. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், ஆண்டவர் எங்களை ஜீவியமான சில வேளையில் ஊழியம் செய்யும்போது சகலமும் வறட்சியான மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வான்னு கேட்டால் எங்களை பேசுவார். பட்சமாக ஆண்டவர் எங்களை கொண்டு போய் அக்காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சில வேளையில் ஊழியம் செஞ்சு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் எங்களை என்ன செய்வான்னு கேட்டால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எங்களை உயர்த்துவார்.